ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே. ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. நேற்றைய தினம் பிரம்ம முகூர்த்தம் அப்படின்ற ஒரு தலைப்பில் சில விஷயங்களை பார்த்தோம். இன்று துளசி பூஜை, தமிழில் பார்த்துருப்பேன். துளசி பூஜைன்ற ஒரு விசேஷமான ஒரு தலைப்பில் இன்றைக்கி பார்க்க இருக்கோம். முதல்ல துளசினா யார், துளசியுடைய கதை என்ன அப்படின்றத முதல்ல பார்த்துடலாம். அதுக்கப்புறமாக அந்த பூஜா முறைகள் எப்படி வழிபடணும், எங்கெல்லாம் வைக்கணுன்றதை நம்ம பார்ப்போம். காலநேமி அப்படின்ற ஒரு அசுர குலத்தில் ஒரு ராஜா. அந்த காலநேமிக்கு நிறைய வாரிசுகள் எல்லாம் உண்டு. ஒரு பெண் குழந்தை கிடையாது. ஆண் வாரிசுகளாக இருக்கும் பொழுது பெண் குழந்தைக்காக பரமேஸ்வரனை வேண்டி அந்த பெண் குழந்தை பிறந்தது. அதற்கு விருந்தை அப்படின்னு பேர் வச்சார். விருந்தை. இந்த விருந்தை தான் விருந்தா அப்புறம் பிருந்தாவா ஆயிடுத்து. அந்த விருந்தை வளர்ந்து தீவிரமான பெருமாள் பக்தியாக, கிருஷ்ண பக்தியாக அந்த குழந்தை வளர்ந்தது. அதாவது எப்படி சொல்கிறது, ஆண்டாள் மாதிரியோ ராதை மாதிரியோ மீரா மாதிரியோ, மீரா அதுக்கப்புறம் வந்தவா, ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், அந்த மாதிரியான பக்தி அந்த குழந்தை இடத்துல இருந்தது. குழந்தை வளர்ந்தது, விசேஷமான முறையில் வளர்ந்தாள். அப்பொழுது ஒரு அரக்கன், அவன் எப்படி அப்படின்னா, பகவானுடைய சிவபெருமானுடைய நெற்றிக்கண்ணிலிருந்து உருவான ஒரு அசுரன், ஜலந்தரன்னு பேர். அந்த அசுரனுக்கு இந்த விருந்தையை கல்யாணம் பண்ணி தரா. இந்த விருந்தையை கல்யாணம் பண்ணின்றதும் அவனுடைய பலம் நிறைய கூடிடுது. ஏன்னா தெய்வ சக்தி வாய்ந்த குழந்தை இல்லையா, அந்த பெண் இல்லையா. அவன் என்ன பண்ணிட்டான், சிவபெருமானிடத்திலே யுத்தம் பண்ண போயிட்டான். நான் தான் இந்த பூமியில் நான் தான் பெரியவனாக இருக்கணும்னு சொல்லி சிவபெருமான் இடத்துல யுத்தம் பண்ண போய், அதற்கு உதவுவதற்காக பரமாத்மா ஸ்ரீமன் நாராயணன் சிவபெருமானுக்கு அவனை சம்ஹாரம் பண்ணுறதுக்கு உதவினார். உடனே இவளுக்கு கோபம் வந்தது. நான் வணங்கிய என் தெய்வம் என் கணவன் சாவுக்கு உதவிட்டாரே, இப்படி பண்ணிட்டாரே, இவர்னால என்னுடைய கணவன் இறந்து போயிட்டாரேன்னு சொல்லிட்டு பெருமாளைக்கு சாபம் கொடுத்தாலாம் அந்த விருந்தா. நீங்கள் கல்லா போயிடணும் அப்படின்னு சொல்லி சாபம் கொடுத்தாலாம். ஒரு பக்தியினுடைய சாபத்தை ஏற்றுக்கொண்ட பெருமாள் கண்டகி நதியில் சாலக்கிராமமாக உருமாறினார். துளசியினுடைய சாபத்தினால தான் சாலக்கிராமம். இந்த சாலக்கிராமம்னா என்ன அப்படின்னா, நேபாளில் முக்திநாத்தில் கண்டகி நதியில் மட்டுமே கிடைக்கக்கூடிய ஒரு விதமான கல். இந்த கல் சாக்ஷாத் நாராயண ஸ்வரூபமாகவே போற்றப்படுது, நாராயண ஸ்வரூபமாகவே பார்க்கப்படுகிறது தான் இந்த கல். இது ஒவ்வொருத்தருடைய அகத்தில் இருந்தால், வீட்டில் இருந்தால் மிக மிக உன்னதமான விஷயங்கள்லாம் நடக்கும். பெருமாளுடைய பரிபூரணமான கிருபை கிடைக்கும். இது வைக்கலாமா வச்சுக்க கூடாதா, இந்த சாலக்கிராமம் பற்றி என்ன விஷயம் அப்படின்றத நான் இந்த வீடியோவில் கடைசியில் சொல்கிறேன். ஆக பெருமாள் அந்த ஸ்வரூபத்தில் ஆனவுடனே இந்த விருந்தாவும் தன்னுடைய சரீரத்தை விட்டு மறைந்தாள். உடம்பை விட்டுட்டு ஆத்மா போயிடுது. அப்போது அந்த அவர் பிரிந்த இடத்துல பகவான் உட்காந்து ரொம்ப வருத்தப்பட்டாராம். இப்போ என்னால் அப்படி ஆயிடுத்து என்னுடைய பக்திக்கு அப்படின்னு சொல்லி வருத்தப்படும் பொழுது, அதை பார்வதி பார்த்து தன்னுடைய சிறு விரல், தேவி அம்பிகை இருக்காளே, தன்னுடைய சிறு விரல் நுனியில இருந்து ஒரு விதையை எடுத்து பிரம்மாட்ட கொடுக்க, பிரம்மா அதை சிருஷ்டி பண்ணி ஒரு செடியாக உருவாக்கினார். அந்த செடி தான் இப்போ நம்ம வணங்கக்கூடிய, நம்ம எல்லாம் போற்றி வணங்கக்கூடிய அந்த துளசி செடி. அப்போது தாயாருடைய பார்வதியுடைய நிகக்கண்ணிலிருந்து உருவானது துளசி. அந்த விருந்தாவுடைய ஞாபகமாக அந்த துளசி வளர பகவான் சொன்னாராம், இந்த துளசி இல்லாத பூஜை எனக்கு கிடையாது அப்படின்னு சொன்னாராம். அதனால் துளசி இல்லாத பெருமாள் பூஜை கிடையாது. துளசி போடாத பிரசாதம் பெருமாள் ஏற்றுக்க மாட்டார். ஆக பெருமாளுக்கு நீங்கள் என்ன செஞ்சாலும் ஒரே ஒரு இலை துளசியை கொண்டு போய் அவர்கிட்ட கொடுத்தாலும் மன மகிழ்ச்சியோக
மகிழ்ச்சி பெற்று அதை ஏற்றுப்பார் பெருமாள். அதனால தான் பெருமாளுக்கு வனமாலன், வனமாளி வாசுதேவா ஜெகன்மோகன ராதாரமணா, வனமாளி வாசுதேவா ஜெகன்மோகன ராதாரமணா, சசிவதனா சரஜிதனயனா ஜெகன்மோகன ராதாரமணா. வனமாலைன்னு சொல்லக்கூடிய துளசி மாலையை அவர் போட்டுக்கிறார். அவருக்கு மிக மிக பிடிச்சதுலே துளசி. உங்களுக்கு தெரியாமல் இருக்காது, பெருமாள் கோயில்னாலே துளசி தான். அப்பேற்பட்ட துளசியை பெருமாள் ஸ்வீகரணம் பண்ணிக்கிறார் தன்னுடைய பக்திக்காக. அவளுடைய பக்தியை மெச்சி அந்த துளசியை ஏற்றுக்கிறார். ஆக திருத்துழா என்பது வைணவர்களால் துளசியை கூப்பிடக்கூடிய ஒரு சொல். திருத்துழாயின்னு தான் போட்டுருவா. வைஷ்ணவர்கள்லாம் பார்த்தீங்கன்னா திருநாமம் போட்டுக்கிற வைஷ்ணவர் இருக்கிறாங்களே, அவங்க துளசின்னு சொல்ல மாட்டாங்க, திருத்துழாயின்னு சொல்லுவாங்க. சில பேர் பிருந்தை அப்படின்வாங்க, வனமாலன்றுவாங்க, துளசின்னு சொல்லுவாங்க. பல பெயர்கள் உண்டு. வடக்குலையெல்லாம் பார்த்தீங்கன்னா துளசின்னு சொல்லுவா, பிருந்தான்னு சொல்லுவா. பிருந்தாவனம், கிருஷ்ணர் இருக்காரே அந்த இடத்துக்கு பேர் பிருந்தாவனம். பிருந்தான்றது என்னது? துளசி, அவளுடைய வனம், துளசி வனம்னு அர்த்தம். அதனால தான் இன்னமும் பார்த்தீங்கன்னா குட்டி குட்டி துளசி செடி பிருந்தாவனத்தில் உண்டு. நிதிவனம்னு ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா குட்டி குட்டியான துளசி மரங்களே உண்டு. அப்பேற்பட்ட விசேஷமான ஒரு துளசியை, பெருமாளுக்கு அனுகிரகம் பண்ணக்கூடிய அந்த துளசி தாயாரை நம்ம எல்லாம் போற்றி வணங்கணும். இதை எப்படி நம்ம செயல்படுத்தணும், இந்த பூஜையை நம்ம எப்படி செய்யணும் அப்படின்னா, முதல்ல ஒரு துளசி மாடம். நிறைய வீடுகளில் வச்சிருக்கிறவங்க வச்சுக்கோங்க, சந்தோஷம். இல்லாத வாழ்க்காக சொல்லின்னு இருக்கேன். ஒரு துளசி மாடம் அவ இட வசதிக்கு ஏற்றார் போலே வாங்கி கொள்ளுங்க. நான் அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கேன், அப்படி இருக்கேன், பால்கனியில் வைக்கிற மாதிரி குட்டியாக வாங்குங்க. எந்த அளவுக்குமே இப்போ கடையில் கிடைக்கிறது. மண்ணில் வாங்குறது விசேஷம். முடியாதவா வேறு வழி இல்லை அப்படின்னா வேறு மெட்டீரியலில் வாங்கிக்கலாம். அப்போது அந்த துளசி மரத்தை எடுத்துகிட்டு ஒரு துளசி செடியும் நர்சரியில் கிடைக்கும், வாங்கிட்டு வந்துடுங்க. அதுக்கு ஏற்றாற் போல செடி வாங்கிட்டு வாங்கோ. நல்ல ஒரு வெள்ளிக்கிழமையா காத்தால் இந்த பிரம்ம முகூர்த்தத்தில் சுத்தமான செம்மண் எடுத்து அந்த துளசி மரத்தில் போட்டுருங்கோ. போட்டுட்டு கொஞ்சமாக பால், தயிர், நெய், கோமியம், சாணம். பால், தயிர், நெய், கோமியம், சாணம், இது 5மே பசுமாட்டிலேருந்து வர்றது. ஆகையால் இது 5 பஞ்சகவ்யம். என்னது? கவ்யம் சொல்லுவா. 5 விதமான கவ்யம். இந்த பஞ்சகவ்யத்தை விட்டுட்டு அதுக்கப்புறமா அந்த செடியை ஊனி, அதுக்கப்புறமா கொஞ்சம் மணலை போட்டு அந்த மண் போட்டுட்டு கொஞ்சமாக மஞ்சள் பொடியை தூவிட்டு அந்த செடிக்கு சுத்தமான தாமரை சொம்புல தீர்த்தம் எடுத்துகிட்டு விடுங்கோ. விட்டுட்டு அந்த செடி வைக்கக்கூடிய இடங்களில் அழகாக கோலமிட்டு 4 செங்கலோ பலகாயோ வச்சுட்டு அந்த செங்கலில் மஞ்சள் தடவுங்கோ. பலகாயார்னா மஞ்சள் தடவுங்கோ. தடவி அதை மேலே வச்சுருங்க. வச்சுட்டு கோலமிடுங்க. அந்த மடத்துக்கு முன்னதாகவும் கோலமிடணும், மடத்தை சுற்றியும் கோலமிடணும். கோலமிட்டுட்டு நித்தியப்படி இங்கே எப்படி பிரம்ம முகூர்த்த தீபம் வாசல் ஏற்ற சொன்னேன், அதே போல் 2 அகல் விளக்கு அதே போலவே மாடத்துக்கு கீழையும் ஏற்றணும். சில மாடத்துக்குள்ளேயே அப்படி கொடுத்துருப்பா, சின்ன குட்டி மாடம், விளக்கு மாடம் இருக்கும், அதுக்குள்ளேயும் ஏற்றலாம், தவறு கிடையாது. அங்கே வைக்க முடியல, நான் ரொம்ப சின்னதாக வச்சுருக்கேன்னா 2 அகல் விளக்கு ஏற்றுங்க. எப்பயுமே ஒரு விளக்கு ஏற்றக்கூடாது, 2 விளக்காகத்தான் என்ன செய்யணும், துளசி மாடத்துக்கோ பிரம்ம முகூர்த்த தீபத்துக்கோ ஏற்றணும். அப்போது 2 விளக்குகளை ஏற்றி வச்சுட்டு இந்த பிரம்ம முகூர்த்த தீபம் ஏற்றின கையோடு இங்கே கோலம் போடும், வாசலில் கோலம் போடும் போதே துளசி மடத்துக்கும் கோலம் போட்டுருங்கோ. வாசலில் விளக்கேற்றும் போதே துளசி மடத்துக்கும் விளக்கேற்றிருங்கோ. விளக்கேற்றிட்டு பூஜை அறையில் பூஜையை முடிச்சுட்டு தான் துளசி மடத்துக்கு தீர்த்தம் விடணும். அது எப்படின்றத நாளைக்கு பூஜை அறையில் எப்படி பூஜை பண்ணணுன்றத சொல்கிறேன். அதுக்கு முன்னதாக இந்த துளசி மடத்தை இப்படி தான் அமைக்கணும். எனக்கு எந்த திசையில் வைக்கலாம், எல்லா திசையும் பெருமாளுக்குரிய திசை. ஆக தெற்கு திசை யம திசைன்னு சொல்லக்கூடிய பித்ருகளுடைய திசையை தவிர்த்துட்டு 3 திசைகளும் நம்மளுடைய வசதிக்கு ஏற்றால் போல வச்சுக்கலாம். கிழக்கு திசை காலையில் எழுந்திரிச்சோடனே சூரியன் உதிக்கிறதுனால சூரிய கிரணங்கள் நம்ம மேலே விழுன்றதுக்காக கிழக்கு திசைக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோம். ஆகையால் கிழக்கில் பார்த்து வைக்கிறது வசதி, சந்தோஷம். இல்லை இப்படி சொல்லுவாளே வாஸ்துப்படி
எங்களுக்கு ஈசானத்தில் இருக்கணும், கண்ணியில் இருக்கணும், இல்லை கண்ணியில் இருக்கணும், ஈசானத்தில் இருக்கணும்னு சொல்லுவாளே, அது எப்படி? நிறைய வசதி, இட வசதி இருக்குன்னா அதை பார்த்து வச்சுக்கலாம். நம்ம இருக்கிறதே இத்தினூண்டு வீடு, இவ்வளோண்டா இருக்கோம்னா, இவ்வளோண்டு மனசுலேயே அவ்வளோ பெரிய பெருமாளுக்கு இடம் கொடுத்துருக்கோம், இவ்வளோண்டு வீட்டில் அவருக்கு இடம் கொடுக்க மாட்டோமா? பக்தியோட, ஸ்ரத்தையோட, நம்பிக்கையோட நீங்கள் எங்கே வச்சாலும் பகவான் வந்து அங்கே இருப்பார். அந்த துளசி மாதா வந்து இருப்பா, இந்த தாயார் வந்து இருப்பா. நீங்கள் இந்த திசையில் தான் வைக்கணும், இந்த திசையில் தான் வைக்கணும்னு அவளுக்கு ஒன்றும் கிடையாது. உங்கள் ஹிருதயத்தில் இடம் கொடுத்துட்டே இல்லையோ போருமானது. மனப்பூர்வமாக தாயாரே எனக்காக வந்திறங்கு அம்மா அப்படின்னு சொல்லி மனசார நீங்கள் எங்கே கூப்பிட்டாலும் அங்கே வருவாள், அங்கே பகவான் வருவார். அதனால் அதை பற்றிலாம் கவலையே படாதீங்க. உங்களுக்கு எங்கே வசதி இருக்கோ அங்கே வச்சுட்டு வழிபடுங்க, பக்தி செலுத்துங்க. நல்லது செய்கிறதுக்கு தப்பே கிடையாது. அங்கே வைக்கக்கூடாதுன்னு சொல்கிறா, இங்கே வைக்கக்கூடாதுன்னு சொல்கிறா. ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, எந்த சுவாமியும் நமக்கு எடுக்கிறதுக்கோ சாபம் கொடுக்கறதுக்கோ வர இல்லை. நமக்கு நன்மை செய்ய மட்டுமே வந்திருக்கா. மனசார பண்ணுங்கோ, நீங்கள் எங்கே வேணாலும் வைங்கோ, அங்கே பெருமாள் அருள் பாலிப்பார். கண்டிப்பாக அதுக்கு ஒரு பலன் உண்டு. அவா சொல்கிறா இவா சொல்கிறாலாம் நீங்கள் பார்க்க வேண்டாம், ஹிருதயத்தில் இடம் கொடுங்க போகிறோம். அதனால் குட்டி வீடாக இருந்தாலும் துளசி மடம் வைங்கோ, இந்த துளசி பூஜை பண்ணுங்க. இந்த பூஜை, துளசி பூஜை எப்படி பண்ணணும்? சுத்தமான தாமரை சொம்பில் தீர்த்தம் எடுத்துகிட்டு போய் துளசி மடத்துக்கு விட்டுட்டு இந்த சொம்பை கீழே வச்சுட்டு ஒரு பத்தி காட்டுங்க, ஒரு கற்பூர தீபம் காட்டுங்க, முடிஞ்சால் 2 கல்கண்டு நைவேத்தியம் பண்ணுங்க. அவ்வளோதான். விழுந்து நமஸ்காரம் பண்ணிவிட்டு மாதா இன்றைய தினம் நல்லதாக நடக்கணும்னு சொல்லிட்டு 3 முறை சுற்றி வாங்க போகிறோம். சுற்றுறதுக்கு எனக்கு வசதி இல்லாத இடமா நான் இருக்குது சுவாமி இருக்குது அப்படின்னு நினச்சிட்டேன்னா தன்னைத்தானே சுற்றிக்குங்க. 3 முறை சுற்றிட்டு மனசார பிரார்த்தனை பண்ணுங்க துளசியை. அவள் உங்களுடைய எல்லா கஷ்டத்தையும் போக்கிடுவாள், எல்லா விதமான துன்பத்தையும் அவள் போக்கிடுவாள். அதனால் நீங்கள் அதை பற்றி கவலைப்படவே வேண்டாம். எந்த திசையிலையும் வைக்கலாம், எந்த இடத்துலையும் வச்சுக்கலாம். ஆகையால் துளசி பூஜையை விடாது பண்ணுங்கோ. எப்படி சொல்லி வழிபடுறது அப்படின்னா, துளசி ஸ்லோகம்னு சொல்லி யூடியூப்பில் இருக்குது, அதை போட்டு வச்சுக்கலாம். அதை போட்டுட்டு அவர் சொல்ல பண்ணலாம். புஸ்தகங்கள் நிறைய விற்கிறது, வாங்கிக்கலாம். எதுவுமே தெரியாதவா ஸ்ரீமதே நாராயணாய நமஹா ஓம் நமச்சிவாயா அப்படின்னு சொல்லி 2 பேருடைய மந்திரத்தை சொல்லுங்கோ. ஸ்ரீ வைஷ்ணவல் ஸ்ரீமதே நாராயணாயன் சொல்லுங்கோ. அதுக்கப்புறம் 3 தெய்வதைகள், அந்த தேவதைகள் இருக்காங்க இல்லையா, 3 தேவதைகள், அவங்கள வந்து நல்லா பிரார்த்தனை பண்ணுங்கோ. ஓம் மகாலட்சுமி நமஹா, ஓம் சரஸ்வத்யை நமஹா, ஓம் பார்வத்யை நமஹா. இந்த 3 தேவியருடைய பேரை சொல்லி நமஸ்காரம் பண்ணிக்கோ. சக்தி ஸ்வரூபினி ஆதி பராசக்தி அவ தான், நல்லா பிரார்த்தனை பண்ணுங்கோ. மகாலட்சுமி நல்லா பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. துளசி மாதாவை நல்லா பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. எல்லாம் நல்லபடியாகவே நடக்கும். நல்லது செய்யணும் யோசனை பண்ணுங்க. நான் தப்பாக பண்ணிட்டேனே, தப்பாக மந்திரம் சொல்லிட்டேனே, தெரிஞ்சு எதுவும் தப்பாக சொல்ல போகிறது கிடையாது. தெரியாமல் சொல்கிறதெல்லாம் பக்தியோடு எது வேணால் பண்ணுங்க, பக்தியோடு பண்ணுங்க. பக்தி தான் முக்கியம். இப்போ சொல்லிட்டாரேன்னு செய்யக்கூடாது. பக்தியோட ஸ்ரத்தையோட ஆத்மார்த்தமாக தாயார் அணுகுங்கோ. அம்பாள் நமக்கு அருள் பாலிப்பாள். தாயார் நமக்காக வருவா, நம் செய்யக்கூடிய பக்திக்காகவே வருவா. அதனால் எந்த கவலையும் பட வேண்டாம். பக்தி ஸ்ரத்தையோடு பண்ணுங்க போகிறோம். நான் சொன்ன மாதிரி உடம்பு சுத்தம் ஆத்ம சுத்தம் இருந்தால் போகிறோம். தாயார் நம்மளை தேடி வருவா. ஆக துளசி பூஜை இப்படி தான் பண்ணணும். இது லகுவாக சொல்லின்னு இருக்கேன். ஏன்னா இப்போ தான் பிகினியர்ஸ், இப்போ ஆரம்ப நிலையில் இருக்கிறவாளுக்கெல்லாம் இதுதான் போருமானது. அடுத்தடுத்த வீடியோவில் பூஜைகளுடைய விளக்கத்தோடு சொல்லி எப்படி பூஜை பண்ணுறதுன்றதை நான் அடுத்தடுத்த வீடியோவில் நான் சொல்கிறேன். இப்போதைக்கு இதை பண்ணும்போ போருமானது. ஆரம்பமே நான் சொல்கிற மாதிரி எல்கேஜிலேருந்து தான் போகணும். எடுத்த உடனே 10th ஸ்டாண்டர்ட் அப்படிலாம் போக முடியாது. இப்போ நான் சொல்கிறத ஆரம்பமாக இருக்கிறவா பண்ணுங்க. ஆல்ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கிறவாளுக்கு அதெல்லாம் தெரியும், அதை பற்றி கவலை இல்லை. அதே மாதிரி பண்ணிட்டுருங்கோ. 2வது, நான் வந்து இந்த மாதிரி நான் பஞ்சகவ்யம் விட சொல்லிட்டு வைக்க சொன்னேன். நாங்களாம் அப்படி வைக்கல சுவாமி, கடையில் வாங்கிட்டு வந்து வச்சு நாங்கள் பூஜை பண்ணிட்டுருக்கோம். சந்தோஷம். ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை, மாதத்தில் ஒரு வெள்ளிக்கிழமையாவது பஞ்சகவ்யத்தை சேர்த்து அதில் விடுங்க போகிறோம். அதனால் அதை பற்றிலாம் ஒன்றும் கவலை இல்லை. அடுத்தபடியாக நேற்றைய தினம் பிரம்ம முகூர்த்தம்ன்றதில் பேசும் பொழுது சில பேர் எனக்கு வாட்ஸ்அப் மூலமாக கேட்டிருந்தா, விளக்குகளை வந்து நிலப்படி மேலே வைக்கலாமா அப்படின்னு.
படி மேலே வைக்கக்கூடாது. ஏன்னா நிலப்படி என்பது, நிலை என்பது மேலே உள்ளது, படிக்கு கீழே ஒரு கட்டை கொடுத்துருப்பா, அதான் நிலைப்படி. சில ஆகங்களில் இருக்குது, சில ஆகங்களில் இல்லை. அது இல்லாத வீடு கட்டக்கூடாது. இனிமேல் வீடு கட்டினா அந்த நிலப்படி கீழே ஒரு கட்டை இருக்கும், அதை வச்சு தான் கட்டணும். ஏன் அப்படின்னா கிரகலட்சுமி வாசம் பண்ணுற இடம். அதுக்கு நித்தியப்படி நீங்கள் கோலம் போடும் போதே ஈரத்துணி வச்சு தொடச்சிட்டு மஞ்சள் தடவி குங்குமம் இட்டு சந்தனம் இட்டு அக்ஷதை சேர்க்கணும். அக்ஷதை எப்படி செய்யணுன்றதை சொல்லிடுறேன். நிறைய பேர் மஞ்சள் அரிசி போட்டு தண்ணி விடுவா, தீர்த்தம் விடுவா, விடக்கூடாது. உடஞ்சி போய்டும், ஊறி போய் உடஞ்சி போய்டும். இப்படி அரிசி உடஞ்சா அது அக்ஷதை கிடையாது. அதுக்கு என்ன விடணும்? அரிசி, கொஞ்சம் மஞ்சள் பொடி, ஒரு சொட்டு நெய் விடணும். நெய் விட்டு கலந்தால் அதுதான் அக்ஷதை. அந்த அக்ஷதையை 2 பக்கமும் வச்சுட்டு அதுக்கு கீழதாக ஒரு சின்ன தட்டில் நான் சொன்ன மாதிரி அகல் விளக்கு 2 பக்கம் ஏற்றி வைக்கணும். அதுதான் பிரம்ம முகூர்த்த தீபம். கோலம் போட்டு வைக்கணும். சரியா? அதே போல தான் துளசி மாடத்துலையும் வைக்கணும். அப்புறம் நான் சொல்ல போல் அந்த துளசியுடைய சாபத்தினால உருவான சால கிராமம் சொல்லியிருந்தேன் இல்லையா, அந்த சால கிராமம் இதுதான். எனக்கு சென்னையிலேருந்து எனக்கு ரொம்ப ரொம்ப வேண்டப்பட்டவா மாமா மாமி அம்மா அப்பாலாம் இருக்கா. அவள்லாம் எனக்காக சால கிராமம், இந்த சால கிராமத்தை கொண்டு வந்திருந்தா. என்கிட்ட ஆல்ரெடி பூஜையில் இருக்கிறது. இந்த சால கிராமம் நிறையா கொண்டு வந்திருக்கா. இதை இன்னும் நான் பூஜையில் வைக்கலை, அதனால தான் உங்கள்கிட்ட காட்டுறேன். பூஜையில் வச்சா எடுத்து காட்ட முடியாது. அப்போது இந்த மாதிரி சால கிராமங்களை நம்ம எல்லாரும் வீடுகளில் வச்சுக்கலாம், தப்பு கிடையாது. ஒன்று தெரிஞ்சுக்குங்கோ, யார் ஒருவர் எந்த சுவாமியும் வைக்கக்கூடாதுன்னு சொல்கிறாளோ அப்படிலாம் கிடையவே கிடையாது. கிருஷ்ணர் புல்லாங்குழல் வாசிக்கிற மாதிரி இருந்தால் வீடு ஊதிட்டு போயிடும். ரங்கநாதர் படுத்துட மாதிரி இருந்தால் வீடு படுத்துக்கிறோம். ஆஞ்சநேயர் கண்ணை மூடி உட்காந்தா வீடு உட்காந்துன்றோம். மகா தப்பு அது. எந்த சுவாமியும் நமக்கு கெடுக்க வரவே கிடையாது. எல்லாம் நமக்கு நன்மை கொடுக்கவே வராது. புல்லாங்குழல் வாசிக்காத கிருஷ்ணரே கிடையாது. அப்போது பகவான் நமக்கு எல்லாமே நன்மை செய்ய வராரே தவிர தீமை செய்ய எந்த கடவுளும் வராது. தீமை எது செய்யும்? நம்மக்கிட்ட இருக்கிற கெட்ட எண்ணங்கள் தான் நம்மளை அழிக்குமே தவிர எந்த சுவாமியும் நம்மளை அழிக்க மாட்டான். ஆகையால் எல்லாரையும் வச்சு பூஜை பண்ணலாம், தப்பு கிடையாது. பயப்படாதீங்க. முதல்ல நான் இவ்வளோ பெரிய செலவு வச்சுருந்தேன், என்ன ஏதாவது சொல்லிட்டான். பக்தியோடு செலுத்துங்க. பகவான் உங்களை ஏன் தண்டிக்க போகிறார் சொல்லுங்க. கண்ணப்ப நாயனார் கதை நிறைய பேருக்கு தெரியும். வாயில் எச்சில் நீரை வச்சு துப்பினார், மாமிசத்தை கொடுத்தார், சிவனுக்கு கண்ணவே பிடிங்கி வச்சார். அப்புறம் ஏற்றுக்கலையா பகவான்? தாராளமாக மனசுக்கு என்ன பிடிக்கிறதோ, பெருமாளை எப்படிலாம், சுவாமியை எப்படிலாம் கொண்டாடணுமோ இப்படிலாம் கொண்டாடுங்க, தவறு கிடையாது. அவா சொல்கிறா இவா சொல்கிறாலும் கேட்காதீங்க. உங்கள் உள்ளே இருக்கக்கூடிய கடவுள் என்ன சொல்கிறாரோ அதை கேளுங்க, போகும். ஆகையால் சால கிராமம் எல்லாரும் எல்லார் ஆற்றுலையும் வச்சு பூஜை பண்ணலாம். ஒரு பூஜை ரூமில் ஒரு பாக்ஸில் வச்சுக்கோங்கோ, திறந்து ஒரே ஒரு துளசி இலை அவர் மேலே வச்சா போகிறோம். நித்தியப்படி ஒரு கரண்டி தீர்த்தம் ஒரு துளசி இலை வச்சு வழிபட்டு வாங்கோ, போகிறோம். இந்த சால கிராமம் இருந்தாலே வீட்டில் கெட்ட விஷயங்கள்லாம் விலகிடும், நல்ல விஷயங்களை இழுத்து நமக்கு கொடுப்பார். பெருமாளுடைய ஸ்வரூபம் நல்லா வேண்டிக்குங்கோ. ஸ்ரீமதே நாராயணாய நமஹ. பச்சை மாமலை போல் மேனி பவளவாய் கமல செங்கன் அச்சுதாமரரே ஆயர்தம் கொழுந்தே என்னும் இச்சுவை தவிரையான் போய் இந்திர லோகமாலும் அச்சுவை பெரிதும் வேண்டேன் அரங்கமா நகருளானே. இந்த சாலக்கிராம பெருமாள் எல்லாருக்கும் நன்மையை கொடுக்கணும். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கவாளுக்கு எந்த மன கஷ்டம் இருந்தாலும் நிவர்த்தி பண்ணி எல்லாருடைய கஷ்டங்களை நீக்கி அவருடைய திருவடிக்கு அவர் நல்லபடியாக திருவடியில் சேர்த்துக்கணும். எல்லாருடைய விசேஷமான ஒரு அனுகிரகத்தை பெருமாள் கொடுக்கணும். அவருடைய திருவடியை பற்றணும் நம்ம எல்லாரும் அப்படின்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. ஸ்ரீமதே நாராயணாய நமஹ. ஹரே ராம 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 ஹரே ஹரே. இந்த துளசி மாடம் எப்படி வச்சு எப்படி வழிபடணும், எப்படிலாம் வைக்கணும் அப்படின்றத இன்றைக்கி நேற்றே போல் அந்த ஷார்ட் வீடியோ மாதிரி இன்றைக்கி ஒரு ஷார்ட் வீடியோ நைட்டு போடுறேன், அதை பார்த்துக்குங்கோ. பெருமாளுடைய திருவடியில் சேரணும்னு நான் சொன்னேன். நிறைய பேர் என்ன நினச்சிப்பா, ஐயோ என்ன பெருமாள் திருவடியில் சேரணும். ஆமாம், நம்ம ஆத்மா அடுத்த பிறவியில்லாது பெருமாளுடைய திருவடியை அடையணும்னு சொல்லி தான் ஒவ்வொருத்தரும் பிரார்த்திக்கணும். போரும் பகவானே உன் திருவடியில் எங்களை சேர்த்துக்கொள், இந்த பிறவி முடியும் பொழுது பெருமாளுடைய திருவடியை அடையணும். அதான் ஆழ்வார் சொல்லியிருக்கா. பிறப்புக்கு என்ன சொல்லியிருக்கா தெரியுமா?
ஆனாத செல்வத்தரம் பெயர்கள் தற்சூல வானாலும் மன்னரசும் நான் வேண்டேன். தேனார் பூஞ்சோலை திருவேங்கடச்சுனையில் மீனாய் பிறக்கும் விதியுடையனாவேனே. மீனாய் பிறந்தா போதும் வேங்கடமலையில் அப்படின்னு இந்த மாதிரி ஆழ்வார் சொன்னது போல நம்ம பெருமாளுடைய திருவடியோ அவாவா சுவாமியுடைய திருவடியோ நம்ம தொழணும், அதை அடையணும் சொல்லி எல்லாரும் வேண்டிக்கலாம். எல்லாருடைய சகல கஷ்டங்களையும் அந்த பெருமாளும் துளசி மாதாவும் தீர்த்து வைப்பா. எல்லாரும் துளசி பூஜையை தவறாது பண்ணுங்க. அடுத்து நாளைக்கோ அடுத்த வீடியோ என்றைக்கு ஒரு 2 நாள் ஆகும்னு நினைக்கிறேன். அதனால அடுத்த வீடியோ வரும் பொழுது ஆற்றுல உள்ள சுவாமிக்கு எப்படி பூஜை பண்ணுறது அப்படின்ற விஷயத்தை சொல்கிறேன். அடியேன் ராமானுஜதாசன். இதில் எந்த ஒரு உங்களுக்கு விளக்கம் வேணும் அப்படி கேள்வி இருந்தாலும் கமெண்டில் சொல்லுங்க. தயவு செஞ்சு இந்த விஷயத்தை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கோ, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கோ, அந்த பெல் ஐக்கானை வந்து கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ அடுத்தடுத்து வரும். ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே.